ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். என்று ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் என்னுடைய அனுபவத்தில் கடந்த 25 வருட ஆண்டு காலத்தில் நிறைய தகவல்கள் வாடிக்கையாளர் நமக்கு சொல்லிய தகவல்கள். சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அதிகாரம் தலைகணம் உள்ள தந்தை என்று சொல்லும் பொழுது அவர்கள் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அந்த ஜாதகரது தந்தையினுடைய 7 வயது சம்பாத்தியம் அவரது உறவினரால் வஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகனுக்கு இளைய சகோதரன் இருக்கும் பொழுது அந்த இளைய சகோதரனுக்கு அந்த சொத்தை தருகிறார்கள். அந்த ஜாதகருக்கு தந்தையால் இழப்புகளும் பாதிப்பும் தான் உருவாகிறது என்பது நடைமுறை அனுபவம். கடகத்தை பாபக்கரங்கள் பார்த்தால் கல்வி இடையில் தடைபடும், சுபர்கள் பார்த்தால் மீண்டும் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாபக்கிரகங்கள் பார்க்கும் பொழுது நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, தாய்வழி சம்பந்தப்பட்ட உறவு மற்றும் இவர்களுடைய மார்பு பகுதி, நெஞ்சு பகுதி மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், குறிப்பாக நுரையீரலில் ஏற்படும் நீர் கோர்த்து சிரமங்கள் ஏற்படுதல் போன்றவை ஏற்படுகிறது. புதன் செவ்வாயுடன் சேர்ந்தால் பேச்சில் முரட்டுத்தனம் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த புதனோ செவ்வாயோ சேர்ந்து இருந்து இவர்கள் யாராவது ஒருவர் 5க்குரியவராகவோ 7க்குரியவராகவோ இருக்கும் பட்சத்தில் 7ஆம் இடத்திலேயோ 5ஆம் இடத்திலேயோ தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் தாய் தந்தைக்கு தெரியாமல் பதிவு திருமணம் நடந்திருக்கிறதை நிறைய ஜாதகங்கள் அடையாளம் காட்டியிருக்கிறது. சூரியன் சனியுடன் சேர்ந்தால் வைத்திய அறிவு எப்படியும் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் அரசாங்க வேலையில் தரமான மனிதர்களாகவும் மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் சூரியன் சனியுடன் சேர்ந்து குருவனுடைய பார்வை பெற்றோ அல்லது சூரியன் உச்சம் பெற்றோ அல்லது சனி உச்சம் பெற்றோ அல்லது சூரியன் சனிக்கு ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமைய பெற்றவர்கள் ஆகச் சிறந்த உயர்நிலை பதவி இருப்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். புதன் சுக்கிரன் சம்பந்தம் ஜாதகத்தில் இருந்தால் யாரையும் மிக எளிதில் நட்பு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நண்பர்கள் படைசூழ வாழக்கூடிய தகுதியுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். தன் சொந்த வீட்டை நோக்கி நகர்ந்து செல்லும் ஒரு கிரகம் தனது காரகத்துவத்தை மிக சிறப்பாக செய்யும். அதேபோல் தனது நீச்ச வீட்டை நகர்ந்து செல்லும் ஒரு கிரகம் தனது காரகத்துவத்தினை வீரியமாக செல்ல இயலாது தவிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது நடைமுறையில் அப்படியே பொருந்தி போகிறது. கேதுவுடன் சுக்கிரன் சேர்ந்து இருந்தால் மனைவி மிகவும் பக்தியுள்ளவளாகவும் அதே சமயத்தில் இது நெருப்பு வீட்டில் இருக்கும்போது பக்தியாகவும் நில வீட்டில் இருப்பவது அதீத உணவுகளை, அது குறிப்பாக சைவ உணவுகளை விரும்பி சாப்பிடுபவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் சந்திரன் இந்த கேது சுக்கிரன் காற்று வீட்டில் இருக்கும் பொழுது இவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வம் செல்வாக்கு அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக மாந்திரீக முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் நீச்சம் பெற்ற வியாழனுடன் கேது சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் கடவுள் இல்லை என்று நாத்திகனாக இருக்கிறார்கள். இது நீச்சம் பெற்ற வியாழன் லக்கினத்துக்கு 8ஆம் இடத்திலோ அல்லது 4ஆம் இடத்திலோ அமைய பெற்று குரு கேதுவனுடைய தொடர்பை ஏற்படும் பொழுது தன்னுடைய மதத்தை தரக்குறைவாக எண்ணி மற்ற மதத்தினருடன் அதிக ஈடுபாட்டோ அல்லது மதம் மாறக்கூடிய தன்மையோ ஏற்படுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. புதன் குருவுடன் சேர்ந்திருந்தால் நிதி அல்லது கற்பித்தல் சார்ந்த படிப்பினை ஜாதகர் படிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களே ஆகச்சிறந்த புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். இதில் புதன் உச்சமாக இருந்தோ அல்லது குரு உச்சமாகவோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மிதுன லக்கணம் மிதுன ராசி, கன்னிய லக்கணம் கன்னிய ராசி, தனுசு லக்கணம் தனுசு ராசியில் அமையப்பெற்றவர்கள் ஆகச்சிறந்த ஆசிரியர்களாக, குருமார்களாக,
யோகா டீச்சர்களாக இருப்பதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. புதன் சுக்கிரன் இணைவு பெற்றால் நிச்சயம் காதல் சமாச்சாரம் வாழ்வில் குறுக்கிடும். அதே சமயத்தில் இதில் ரிஷப லக்கணத்துக்காரர்களுக்கும், துலா லக்கணத்துக்காரர்களுக்கும், மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கும், கன்னிய லக்கணத்துக்காரர்களுக்கும் இது சுலபமாக காதல் கைகூடுகிறது. அந்த காதலின் மூலம் இந்த புதன் சுக்கிரன் இருவருக்கும் செவ்வாய் சனியினுடைய தொடர்பு, ராகுனுடைய தொடர்பு இல்லாத இருக்கும் பட்சத்தில் அந்த காதல் மனைவியால் அவர்கள் மிகப்பெரிய உயரத்தை எட்டித் தொடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்தால் மனைவி குடும்பத்தில் நன்மைக்காக தனது சுகங்களை தியாகம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் பக்தி விரதம் என்ற வகையில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை ரொம்பவும் இம்சைப்படுத்துகிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. குரு செவ்வாய் அல்லது சூரியனுடன் சேர்ந்தால் நடத்தையை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அதே சமயத்தில் இந்த குரு செவ்வாயோடும் சூரியனோடும் சேர்ந்து சனியினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் நன்னடத்தை விரும்பக்கூடிய தகுதி உள்ளவராக தன்னை காட்டிக்கொள்ள மிகவும் சிரமப்படுகிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சூரியன் சனி சேர்க்கை தந்தை மகனை குடும்பத்திலிருந்து பிரித்து வைக்கிறது, அல்லது கருத்து வேறுபாடுகள் உருவாகிறது, அல்லது சொத்து பிரச்சனையை உருவாக்கி ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு பண்ணி தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. கடகத்தில் ராகு அல்லது கேது இருக்கும் பட்சத்தில் ஆய்வில் MPL PhD போன்றவற்றை படிக்கிறார்கள். அதே சமயத்தில் மேஷ ரிஷபம் கடகம் கன்னி மீனம் இந்த 5 இடத்தில் கேது அமர்ந்து அந்த 5 இடத்துக்குரிய கிரகங்கள் உச்சம் பெற்று அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் இவர்கள் மேற்படிப்பு என்பது சர்வசாதாரணமாக சுலபமாக அந்த இலக்கை எட்டி பிடிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சுக்கிரனுக்கு அடுத்த வீட்டில் கேது இருக்கும் பொழுது அதனுடைய தசாபுத்தி வரும் காலம் குடும்ப வாழ்க்கையில் மிதமிஞ்சிய பிரச்சனைகளும் சங்கடங்களும் உருவாகிறது. அதே சமயத்தில் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பெண் பிறப்பியல் ஜாதகத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஆண் பிறப்பியல் ஜாதகத்தில் உள்ள கிரகம் 6, 8, 12 இருந்தால் கல்யாண வாழ்க்கை மிகவும் பாரமாகவும் கடினமாகவும் சிரமமாகவும் அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் செவ்வாய்க்கு சுக்கிரன் 6, 8, 12 அமர்ந்து 6, 8, 12க்குரியவர்களால் பார்க்கப்பெற எந்த லக்கண ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதில்லை என்பது நடைமுறை அனுபவம். சூரியனும் சுக்கிரனும் 3 டிகிரிக்குள் இருந்து அஸ்தங்கமானாலும் சூரியனும் சுக்கிரனும் 46.20 டிகிரி வரை அல்லது பாகை கலை வரை விலகி போக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அதீத தூரம் விலகி சென்றிருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக அமைவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சூரியன், குரு, செவ்வாய் இவர்கள் யாராவது ஒருவருக்கொருவர் ராசி பரிவர்த்தனையோ நட்சத்திர பரிவர்த்தனையோ ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் ஒரே பாகையிலிருந்து 3 பாகைக்குள் இணைவார்களாயின் அவர்களுக்கு அந்த குரு சூரியன் செவ்வாய் இந்த தசாபுத்தி வரும் காலத்தில் உடலில் எந்த பாகத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் சூரியன் அதிக பாகை வாங்குகிறதோ அந்த பாகத்தில் புற்றுநோய் உருவாகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இது இல்லாமல் கடகத்தை சனி ராகு பார்த்தால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வருகிறது. சிம்மத்தில் லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக அமைந்து சிம்மத்தில் குருவோ கேதுவோ சனியோ செவ்வாயோ ராகுவோ இருந்து அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் இதயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளும் நெருக்கடிகளும் உருவாகிறது. கடகம் 6ஆம் இடமாக வரும் பொழுது வால்வு சம்பந்தப்பட்டது, இரத்த தந்துகிகள் பலமான பாதிக்கப்பட்டு ஸ்டென்ட் வைப்பது முதல் ஆப்ரேஷன் வரை சென்று விடுகிறது. அதே சமயத்தில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய குருவோ சனியோ செவ்வாயோ ராகுவோ இருக்கும் பட்சத்தில் நீண்ட நாளைக்கு இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறது அல்லது அறுவை இருக்கிறது. அதே சமயத்தில் அவர்களுக்கு அறுவை சிகிச்சையோ ஸ்டென்ட்டோ தேவையில்லாமல் வாழ்நாள் முழுவதும் வைத்திய செலவை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தை ஒரு கிரகம் வலுப்பெறும் பொழுதோ அல்லது உச்சம் பெறும் பொழுதோ அல்லது ஆட்சி பெறும் பொழுதோ 2வது இடத்துக்கு அது பஞ்சமஸ்தானம் என்ற வகையில் பார்க்கும் பொழுது நல்ல செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது. லக்கணத்துக்கு 6ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது எதிரி, கடன், நோய் இவை தாராளமாக அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது.
சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதிர் தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.